ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இப்பவோ இந்தியா ஒரு ஏழை பின்தங்கிய நாடுன்னு தோணுதுன்னா அப்ப இந்த தவறான எண்ணத்தை நான் உங்களோட மனதுல இருந்து விளக்க விரும்புறேன். இன்னைக்கு இந்தியா உலகத்தோடைய 5வது லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் இந்த நாள் தூரம் இல்ல நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகிறது. அப்படி நீங்க இந்த பிரமாதமான growth உடைய ஒரு பங்காக ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப அதுக்கு ரொம்பவே சுலபமான வழியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் அது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஆனா ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் உடன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்பவே பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். இதுல நாள்ல வெறும் 15 நிமிஷம் செலவு பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நிறைய விஷயம் அடையலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டது சரிதான். தினந்தோறும் வெறும் 15 நிமிஷம் செலவு பண்ணி நீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் டெஸ்டினியை முழுமையாக மாத்திரலாம். நம்பிக்கை வரல? அப்ப டைம் வந்துருச்சு உங்களோட எண்ணங்களை மாத்துறதுக்கு, உங்க மைண்டோட சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்றதுக்கு. நீங்க கத்துக்கணும் பணத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு. அப்படி நீங்க கத்துக்கலனா அப்ப வாழ்க்கை முழுவதும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். வெறும் இந்த வாட்டி எம்ப்ளாயி மாதிரி இல்ல, இன்வெஸ்டர் மாதிரி யோசிக்கணும், சம்பாதிக்கணும். ஏன்னா அப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னா அப்ப முதலாளியா ஆயே தீரணும் நண்பா. அண்ட் என்னுடைய உறுதி, இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டிப், எந்த ஒரு நியூஸ், எந்த ஒரு அட்வைசரிக்கான அவசியமே இருக்காது. நீங்க உங்க பணத்தோட பொறுப்பை நீங்களே எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறேன் ஒரு ரொம்பவே அவசியமான பிரம்மாஸ்திர. இது உங்களுக்கு இன்வெஸ்டிங் பண்றப்போ ரொம்பவே உதவியா இருக்கும். அப்படி நீங்க ஏழையா பிறந்திருக்கீங்கன்னா இதோட தவறு உங்களுக்கு கிடையாது. ஆனா அப்படி நீங்க உங்க முழு வாழ்க்கையோ வறுமையிலே கழிக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கான பொறுப்பு வெறும் நீங்க மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது அதே ஸ்டாக் மார்க்கெட் தான். இது ஒரு நபருக்கு பிக் புல் என்ற அடையாளம் கொடுத்திருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லேட் இன்வெஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா இவர் வெறும் 5000 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு இவருடைய நெட்வொர்க் 46,000 crore rupees விட அதிகம். இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வர முடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நபருடைய வாழ்க்கையில. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னா நான் நிஜமா டயர்ட் ஆயிட்டேன். இதை பார்த்து ஷேர் மார்க்கெட்ல மக்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை இழந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான வழியே தெரியல. கத்துக்காமலே புரிஞ்சுக்காமலே எதனா ஒரு ரேண்டம் அட்வைசர் நம்பி இன்வெஸ்டிங் செய்யப்படுது அண்ட் காசு இழக்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் இன்ஃபோ மைண்ட்செட். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ்ல இருந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, எது அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு சக்தி இருக்குதோ, எப்ப வாங்கணும், எப்ப விற்கணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு இந்த பிரமாதமான வீடியோல. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இல்லையோ, ஃபைனான்ஸ் உடைய பேக்ரவுண்ட் இருக்குதோ இல்லையோ, நீங்க ஜாப் செஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்ல பிசினஸ், யாருனாலும் அந்த வீடியோல இருந்து கத்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் செய்யப்படுதுன்னு. ஒரு கேள்வி இனிக்க மக்கள் இடையே வருது, என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு முக்கியமா? என்னோட காசு எஃப்டிலே சரியா தான் இருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் எஃப்டியை தான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா கருதுறோம். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நண்பா. பிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு 3 ல இருந்து 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது. ஆனா விலைவாசியோட ரேட் 7.5 ல இருந்து 12% இடையே இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் டபுள். அதாவது எவ்வளவு வேகமா உங்களோட காசு பேங்க்ல வளருதோ அதை விட 2 மடங்கு வேகமா உங்களோட காசோட மதிப்பு குறையுது. சோ இதுக்காக தான் உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நான் இதை சொல்லல இன்வெஸ்ட் பண்றது அவசியம்னு. பதிலா நான் சொல்றது இன்வெஸ்ட் பண்றது உங்க கட்டாயம். இன்னைக்கு நீங்க உங்க காசை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வாங்க பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டால உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் தர போறேன். இது உங்களோட கண்களை திறந்துரும். எஸ், 3 ஸ்டாக் சொல்றேன். இத பார்த்து உங்களோட சென்சஸ் ஓபன் ஆயிடும். இதுதான் நம்மளுடைய முதல் ஸ்டாக். இதோட விலை 2017ல கிட்டத்தட்ட 450 ரூபாய் இருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து ஸ்டாக் 2023ல 3500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதாவது 677% ரிட்டர்ன். அதுவும் வெறும் 6 வருஷத்துல. இந்த ஸ்டாக்கோட பேர் டைட்டன். இதுதான் நம்மளுடைய இரண்டாவது ஸ்டாக். இதோட விலை 2020ல 661 ரூபாய் இருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து ஸ்டாக் 2023ல 3197 ரூபாய்க்கு போயிடுச்சு. 383% growth. அதுவும் வெறும் 3 வருஷத்துல. இந்த ஸ்டாக்கோட பேர் LNT. அண்ட் இதான் நம்மளுடைய மூணாவது ஸ்டாக். இதோட விலை 2020ல வெறும் 947 ரூபாய் இருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து ஸ்டாக் 2023ல 4000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 322% growth 3 வருஷத்துல. அண்ட் அந்த ஸ்டாக்கோட பேர் சீமன்ஸ். சோ பாத்தீங்களா பிரமாதமான ரிட்டர்ன்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி பல ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் பணத்தை வச்சு பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். ஆனா நம்ம எந்த ஒரு புரோக்கர் கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலும் நம்ம வருஷம் ஏஎம்சி சார்ஜஸ் தர வேண்டியது இருக்கும். கூடவே நம்மளோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் மீது புரோக்கரேஜ் தனியா தர வேண்டியது இருக்கும். பட் அதுவே நீங்க நம்மளோட எஜுகேஷனல் பார்ட்னர் எம்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுனால நீங்க புரோக்கரேஜ் சார்ஜஸ் 0 ஆக்கிரலாம். அதுவும் எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் லைக் இன்ட்ராடே, டெலிவரி, F&O, IPOs அண்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாத்துலயும் நீங்க புரோக்கரேஜ் பே பண்ணாமலே இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம். வெல், அது மியூச்சுவல் ஃபண்ட்னாலயும் அதுலயும் நீங்க கமிஷன் எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. இந்த
காரணத்தால தான் எம் ஸ்டாக் இது வரைக்கும் 145 கோடி ரூபாய்க்கான brokerage சேவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ட்ரஸ்டட் broker. ஏன்னா இதுல கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 15 லட்சம் கிளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆப் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் இருக்கு. இ மார்ஜின் ஃபெசிலிட்டியும் ஒன் ஆஃப் த லோவஸ்டா இருக்கு. அண்ட் ஹோல்டிங் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டும் இல்ல. இப்போ நம்ம இதோட பிரைசிங் பத்தி பார்க்கலாம். நீங்க இதுல ஒன் டைம் 999 ரூபீஸ் பே பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம்க்கும் பாத்தீங்கன்னா brokerage 0 ஆயிடும். அதுவும் across all segments. அண்ட் கூடவே அடிஷனலா நீங்க ரூபீஸ் 999 பிளான் எடுத்தீங்கன்னா அப்போ annual maintenance சார்ஜும் பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். அதுவும் வாழ்க்கை முழுவதும். அண்ட் ட்ரஸ்ட் பத்தி பாத்தீங்கன்னா இவங்களோட பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எம் ஸ்டாக் வந்து மிரர் அசெட் மூலமாக பேக்டா இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் மிரர் அசெட் இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னு. சோ நீங்க இவங்களை கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணலாம். சோ फ्रेंड्स எதுக்கு வெயிட் பண்ணோம்? டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல எம் ஸ்டாக் ஓட லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. கூடவே ஆதார் அண்ட் பான் கார்டையும் ஹேண்டியா வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்திலேயே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். சோ फ्रेंड्स பேக் டு தி டாபிக். இட்ஸ் டைம் டு லேர்ன் தி 5 கோல்டன் क्वेश्चंस ஆஃப் இன்வெஸ்டிங். फ्रेंड्स இன்னைக்கு அப்புறம் நீங்க எப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் உங்ககிட்ட இந்த 5 கேள்விகளுக்கான பதில் இருக்கணும். எல்லாத்துக்கும் முதல்ல வாட் டு பை. ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்கு. ஆனா நீங்க எந்த ஸ்டாக் வாங்கணும்? இரண்டாவது when to buy. ஒரு வாட்டி நீங்க ஸ்டாக்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஸ்டாக்க எப்ப வாங்கணும் and எது சரியான பிரைஸ். மூணாவது how much to buy. உங்களுடைய இன்வெஸ்டிங்க்கு பிரகாரம் நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கணும், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். நம்பர் 4 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் when to book profit. பிரைஸ் உங்களோட ஃபேவர்ல போகுதுனா அப்ப ப்ராஃபிட் எப்ப புக் பண்ணணும். and கடைசியா அதை விட முக்கியமான கேள்வி when to book loss. பிரைஸ் அப்படி ஆப்போசிட்டா போகுதுனா அப்ப லாஸ் எங்க புக் பண்ணணும். எனக்கு தெரியும் லாஸ்ன்ற பேரை கேட்டதுமே எல்லாரோட ஹார்ட் ரேட்டும் மேல கீழ போக ஆரம்பிச்சிரும். இங்க பாருங்க கொஞ்சம் ரிஸ்க் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ரிஸ்க் கால்குலேட்டடா தான் இருக்கும். கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்க போறோம். வாழ்க்கையில எதுமே ரிஸ்க் ஃப்ரீ இல்ல நண்பா. ஒரு நபர் அப்படி தினந்தோறும் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னா எப்பவுமே ஆக்சிடென்ட்கான ரிஸ்க் இருக்கு. ஆனா லைஃப்ல முன்னேறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம் பார்ட் ரிஸ்க் எடுத்தே தான் தீரணும். அப்படி மிடில் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனில கிளர்க் வேலை செய்யற ஒரு நபர் ரிஸ்க் எடுக்காம இருந்திருந்தாருன்னா அப்ப இந்த 220 பில்லியன் டாலர்ஸ்க்கான கம்பெனி ரிலையன்ஸ் எப்பவுமே உருவாயிருக்காது. அப்படி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆகி கராஜ்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ரிஸ்க எடுக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு ஆப்பிளோட அந்த ஐபோனை கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தோணுது ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே ரிஸ்கின்னு. ஆனா இந்த ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வழி இருக்கு. இது மிச்ச பிசினஸ்லாம் இருக்காது. அண்ட் இருக்குது பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான். அண்ட் இத நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா இங்க நீங்களே உங்களோட லாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நினைச்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் வந்து இப்ப 400 ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க 390 ரூபாய்க்கான ஸ்டாப் லாஸ் விக்கலாம். அதாவது அப்படி பிரைஸ் வந்து 390 ரூபாய் ஆச்சுன்னா அப்ப நீங்க இந்த 10 ரூபாய் நஷ்டத்துடனே இந்த ட்ரேட விட்டு வெளியே வந்துடலாம். அதிகபட்சமான நாட்கள் இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கேஷுவல் ஆட்டிட்யூட் காரணத்தால் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்ல. இதனால தான் உங்களோட காசு கண்ணு மிக்கிற நேரத்துல மறைஞ்சு போயிருது. சோ வாங்க இப்ப ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிப்போம். கத்துக்கலாம் வாட் டு பை அண்ட் when to buy. உங்க இருக்கு 2 ஸ்டாக் இருக்கு. ஒன்னத்தோட பிரைஸ் வந்து 100 அண்ட் ரெண்டாவது ஒரு பிரைஸ் வந்து 20. உங்களுக்கு பிரகாரம் இதுல எந்த ஸ்டாக்கை இப்பவே வாங்கணும்? ரொம்ப யோசிக்க வேண்டாம். பதில் ரொம்ப சுலபம் தான். 20 ரூபாயோட ஸ்டாக்கை வாங்கிடணும். ஏன்னா இப்ப விலை ரொம்ப கம்மியா இருக்குது. அதிகமான குவாண்டிட்டி கிடைக்கும், அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த பதில் தவறு. அண்ட் அதிகபட்சமான மக்கள் இந்த தவறு தான் செய்யறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே விலை கம்மியா வாங்கி விலை அதிகமா விற்கணும். ஆனா நினைச்சு பாருங்க அப்படி எதனா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே போகுதுன்னா சோ இட்ஸ் a sign நண்பா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் பிரைஸ் அப்படியே அதோட பீக்ல இருக்குனா அப்ப அதுக்கு அர்த்தம் இங்க ஏதோ சரியா போயிட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி விலை கம்மியா வாங்க கூடாதுன்னா அப்ப எப்ப வாங்கணும்? விலை அதிகமா இருக்கும் போதா? என்னுடைய பதில் வந்து இல்ல. நீங்க ஸ்டாக் அதோட விலை ரொம்ப கம்மியா இருக்கும் போது வாங்க கூடாது. நீங்க ஸ்டாக் அப்போ வாங்க கூடாது அதோட விலை அதிகமா இருக்கும் போதோ. நீங்க ஸ்டாக்கை எப்ப வாங்கணும்னா எப்ப அது இருக்குதுல ரொம்ப விலை அதிகமா இருக்குதோ, ஆல் டைம் ஹைல இருக்கிறப்போ, லைஃப் டைம் ஹை பிரைஸ்ல இருக்கிறப்போ. நீங்க கேட்பீங்க என்னடா சொல்றேன்னு. இங்க நீங்க அதிகரிக்கிற மார்க்கெட்ல இருந்து அதோட பெரிய மூல இருந்து லாபம் சம்பாதிக்கலாம். கண்டிப்பா ஷாக்கா இருக்கும், நம்ப முடியாது. ஆனா இதுதான் விஷயமே. நமக்கு என்ன தோணுது அண்ட் என்ன உண்மை அதுல வித்தியாசம் இருக்கு. சோ फ्रेंड्स நீங்க யோசிக்கிறத மாத்தணும். இப்போ நான் காட்ட போற விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சோ வாங்க பார்க்கலாம் சில ஸ்டாக்ஸ் ஓட எக்ஸாம்பிள்ஸ். எதெல்லாம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கேன்னு. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டவைன் ஃப்ளோரன். இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் 919 ரூபாய் இருந்துச்சு 2019ல. இது அதிகரிச்சு 4950 ரூபாய் ஆயிடுச்சு 2023ல. அதாவது 438% ரிட்டர்ன். ரெண்டாவது காமிக்கிற டிவிஎஸ் மோட்டார்ஸ். இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ஆல் டைம் ஹையா இருந்துச்சு 2022ல 850 ரூபாய். இது அதிகரிச்சு 2023ல 1924 ரூபாய் ஆயிடுச்சு. அதாவது 126% ரிட்டர்னுடன். மூணாவது காமிக்கிற கிரைன்வில். இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் 2020ல 774 ரூபாய் இருந்துச்சு. இது 2023ல அதிகமாகி ஆயிடுச்சு 2495 ரூபாய். அதாவது 222% ரிட்டர்ன். நாலாவது HAL. இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் 2022ல 879 ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. அதிகமாச்சு அண்ட் 2023ல 2500 ரூபாய் ஆயிடுச்சு. அதாவது 184% ரிட்டர்ன். ஐ ஹோப் இந்த ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து உண்மையிலேயே பாசிபிள்னு. फ्रेंड्स எந்த ஒரு ஃபீல்ட்ல முன்னேறதுக்கு நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் தேவை. ஒரு கைடன்ஸ்
பேஷன்ஸ் இல்லாம நீங்க உங்களுடைய வருஷக்கணக்கான நேரத்தை செலவழிச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம போகலாம். ஆனா அப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப இப்பவே நம்மளோட சேனலுக்கு ஏதோ யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேற்கொண்டு நிறைய பவர்ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்துன்னு வர போறேன். இப்ப அடுத்த கேள்வி, how much to buy? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரகாரம் நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ண போற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா வந்து இது நிறைய இன்வெஸ்டர்ஸோட சீக்ரெட். ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ஃபார்முலா என்ன? 1% of your investment divided by entry minus stop loss. என்னது புரிய வைக்கிறேன். நீங்க எந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் உங்க கேபிட்டலோட 1% விட அதிகமான ரிஸ்க் நீங்க எப்பவுமே எடுக்க கூடாது. இப்ப நினைச்சுக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 10 லட்சம் ரூபாய். அதாவது உங்க கிட்ட டோட்டல் 10 லட்சம் ரூபாய் இருக்குது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சோ உங்க கேபிட்டலோட 1% வந்து 10,000 ரூபாய். சோ 1% விட அதிகமா நீங்க எந்த ஒரு ஸ்டாக்ல ரிஸ்க் எடுக்க கூடாது. இப்ப உங்களுடைய என்ட்ரி பிரைஸ் வந்து 100 ரூபாய் வச்சுப்போம். நான் 100 ரூபாயில வாங்க போறேன். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 80 ரூபாய். சோ இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுவோம்? 1% of your investment divided by entry minus stop loss. அதாவது 10,000 ரூபாய் divided by 100 minus 80 is equal to 500. அதாவது நீங்க 500 விட அதிகமான குவாண்டிட்டி எப்பவுமே வாங்க கூடாது. அப்படி நீங்க இந்த ஃபார்முலாவை சரியான முறையில் அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய கேபிட்டல் எப்பவுமே ப்ரொடெக்டடா இருக்கும். ரிஸ்க் சரியான முறையில் தழுவது இதான் நண்பா. நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் ஆனா கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். அண்ட் ஃபைனலி இப்ப வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான டைம். சோ அப்படி பிரைஸ் ஃபேவர்ல இருக்குனா அப்ப when to book the profit and அப்படி பிரைஸ் அகைன்ஸ்ட் இருக்குனா then when to book loss. ஃப்ரெண்ட்ஸ், அதிகபட்ச இன்வெஸ்டர்ஸ் உடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவங்களால ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாம போயிருது சரியான சமயத்துல. ஸ்டாக் வாங்கிடுவாங்க, பிரைஸ் அவங்களோட சரியான ஃபேவர்லயும் போகும். 100 ரூபாய் ஸ்டாக் 500 ரூபாய் ஆயிடும். ஆனா அப்புறம் 100 ரூபாய்க்கு வந்துடும். ஆனா இந்த மக்களால பணம் சம்பாதிக்க முடியாம போயிடும். ஏன்னா அவங்களுக்கு கிளியராவே இருக்காது ப்ராஃபிட் எங்க புக் பண்ணணும்னு. அண்ட் சில பேர் வந்து இன்னும் சம கிரேட் என்ன பண்ணுவாங்கன்னா பை அண்ட் ஃபர்கட். ஸ்டாக்கை வாங்கி மறந்துடுவாங்க, எந்த ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாக் 180 ஆனாலும் சரி இல்ல 150 ஆனாலும் சரி, ஆனா அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை பாப்பேன்னு. அண்ட் இதுதான் அவங்க லாஸ் உடைய மிகப்பெரிய காரணமாவே ஆயிருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து குறைஞ்சபட்சம் 1:3 ஆச்சு இருக்கணும். அர்த்தம் அப்படி நீங்க 10,000 ரூபாய்க்கான ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய்க்கான ப்ராஃபிட் ஆச்சு ஏற்படணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல இன்வெஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் உடைய நல்ல டைம் எப்ப ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி அதை வாங்கிடுவாங்க. அண்ட் அதோட மோசமான டைம் வரப்போ அதுக்கு முன்னாடி அது வந்து கிளம்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்காங்க, ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ், பாசிவ் இன்வெஸ்டர்ஸ். சோ ஒருத்தர்கிட்ட நிறைய டைம் இருக்குது, அவங்களால டெய்லி வந்து ஸ்டாக்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்கள வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. பட் அதுவே பாசிவ் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமான டைம் வந்து செலவு பண்ணனும் விரும்ப மாட்டாங்க. பட் இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணனும் அண்ட் ரிட்டர்னும் சம்பாதிக்கணும். சோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில நல்ல ஸ்டாக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி ஒரு லாங் டர்ம்க்கு 5 to 10 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்களும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள டாப் 10 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புனீங்கன்னா மறக்காம கீழே பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே மண்டேவே நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். சோ இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் டாப் 3 மிஸ்டேக்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மிஸ்டேக்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஆட்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, இன்ட்ராடே ட்ரேடிங். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலையில வாங்கிட்டு சாயந்தரம் வித்துருக்கு கோடீஸ்வரன் ஆயிடுங்க. தினந்தோறும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்ன்ற கோலோட வராங்கல பிகினர்ஸ், அவங்கள இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ன்ற பூச்சி கடிச்சிரும். இப்போ நீங்க இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்கடா இன்ட்ராடேல கை வைக்க கூடாது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோ கேம் கொடுக்குறேன் அண்ட் சொல்றேன் லெவல் 1ல இருந்து இல்ல ஸ்ட்ரைட்டா லெவல் 10ல இருந்து ஆரம்பிங்க. அப்ப நீங்க என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா இந்த கேம்ல தோக்க போறீங்க. இன்ட்ராடேவோட கதையும் இதே மாதிரி தான். சோ இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து புதுசா ஆரம்பிக்கிறவங்க, நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ராடே கிட்ட இருந்து தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கோ உங்களோட கேபிட்டலுக்கோ நல்லது. இன்ட்ராடே பண்ணவே கூடாது ஆரம்பத்துல. மிஸ்டேக் நம்பர் 2, ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொம்ப பெரிய டிப், யார்கிட்டயோ டிப் கேட்காதீங்க நண்பா. ஏன்னா நீங்க புதுசா வர்றப்போ உங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கிடுவே அப்படின்னு டிப் கொடுப்பாங்க. அவங்க கிட்டே காசு இருக்காது, ஆனா அவங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்லி கொடுப்பாங்களா. அப்படியே நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப உங்களோட கண்களை திறந்து வச்சுக்கோங்க அண்ட் நியூஸை நிறுத்திடுங்க. தினம் காலையில 9:30 மணிக்கு நீங்க பிசினஸ் நியூஸ் சேனல்ல பாக்குறப்போ அப்ப ஒவ்வொரு சேனல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி 10 சேனல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 அட்வைஸ் கிடைக்கும். சோ ஒண்ணுமே புரியாது எதை ஃபாலோ பண்ணலாம் எதை இக்னோர் பண்ணலாம்னு. அண்ட் இதுக்கு மேல முக்கியமா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, டெலிகிராம் யூனிவர்சிட்டி, சொந்தக்காரங்களோட டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் தான் பண்ணும். நண்பா, ஸ்டாப் ஃபாலோயிங் ரேண்டம் அட்வைஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃபாலோவிங் எ ப்ராப்பர் சிஸ்டம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் மேல போகாம கீழே வருமானது யாருக்குமே தெரியாது. அண்ட் லாஸ்டா முக்கியமான தவறு, சரியான ட்ரேடிங் இல்லாம சரியான நாலேஜ் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணிருது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரோல் மாடல் யாரு அதுதான் முடிவு பண்ணும் நீங்க வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற போறீங்கன்றது. எதுவும் கத்துக்காமலே வியாபாரம் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் கத்துக்காமலே வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல ஓட்டுற மாதிரி தான். நீங்க வேணா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பா எங்க போய் வண்டி எடுக்கதான் செய்யும் அண்ட் நஷ்டமாய் உட்காருவோம். சோ இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க எதுவுமே கத்துக்காம ட்ரேட் பண்றது உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அண்ட் அதுக்கப்புறமா வெறுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டையே உங்க வாழ்க்கையில இருந்து ஒழிச்சு கட்டுருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமா நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி எதனா ஒரு விஷயம்
மச்சு கத்துட்டு இருந்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் கூடவே உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.